வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். உங்கள ஒரு கவலையான ஆப்ஷன் பையருங்கிற நிலைமையிலிருந்து பொறுமையான லாபம் சம்பாதிக்கிற ஒரு மார்க்கெட் சர்ஃபரா மாத்துறது எப்படி? அததான் இந்த அலசல்ல நம்ம பார்க்க போறோம். ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வருவோம் வாங்க. நம்ம அஜெண்டா ரொம்ப சிம்பிள். வாங்குபவரின் தர்ம சங்கடம், சர்ஃபரின் மனநிலை, மொமெண்டத்தின் 3 விதிகள், ஒரு வரலாற்று முன்கதை, அப்புறம் கடைசியா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் விதிகள். சரி, முதல் பகுதியான வாங்குபவரின் தர்ம சங்கடத்துக்குள்ள போலாம். பிகினர்ஸா இருக்கும்போது நமக்கு வர்ற அந்த ஒரு விதமான பயம், விரக்தியை பத்தி இதுல பாப்போம். நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா உங்ககிட்ட இருக்கிற அந்த 2000 ரூபாய் ஆப்ஷன் ஏன் எப்பவுமே 0 ஆகுதுன்னு? சின்ன முதலீடு தானே அப்படின்னு நினைச்சு நாம உள்ள போவோம். ஆனா தொடர்ந்து அந்த பணம் கரையும் போது மார்க்கெட்டே நமக்கு எதிரா சதி பண்ணுதோன்னு ஒரு ஃபீலிங் வரும். ஆனா உண்மையை சொல்லணும்னா மார்க்கெட் சதியெல்லாம் பண்ணல. நாம தான் அதோட கணக்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த கணக்கை சரி பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். இந்த அலசல் முற்றிலும் கல்வி நோக்கங்களுக்காக மட்டும்தான். தியரிய விளக்க பழைய டேட்டாவை பயன்படுத்தியிருக்கோம். இது கண்டிப்பா ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. ஓகேவா? இப்போ பகுதி 2, சஃபரின் மனநிலை. மார்க்கெட்ல ஜெயிக்கணும்னா முதல்ல நம்மளோட மைண்ட் செட்டையே மாத்தணும். அதாவது குருட்டு அதிர்ஷ்டத்தை நம்புற ஒரு சூதாடியா இல்லாம ஒரு ப்ரொஃபஷனல் சர்ஃபரா நாம மாறணும். ஒரு சூதாடி என்ன பண்ணுவாரு? மார்க்கெட் எந்த பக்கமும் போகாம ஃப்ளாட்டா இருக்கும்போது உள்ள குதிச்சு டைம் டீகேங்கிற காலச்சரிவுல சிக்கி மூழ்கிடுவாரு. ஆனா ஒரு ஸ்மார்ட்டான சர்ஃபர் மார்க்கெட்ல காமாவால உருவாகிற அந்த பிரம்மாண்ட அலைக்காக கரையில ரொம்ப பொறுமையா காத்துக்கிட்டு இருப்பாரு. அந்த பிரம்மாண்ட அலையத்தான் நாம ஸ்ட்ரக்சரல் மொமெண்டம் அப்படின்னு சொல்றோம். இது சாதாரண ஆளுங்களால உருவாகிறது கிடையாது. பல கோடிகளை முதலீடு பண்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் உள்ள நுழையும் போது உருவாகிற ஒரு மிகப்பெரிய அலை இது. இந்த அலை வரும்போது மட்டும்தான் நீங்க கடலுக்குள்ளேயே இறங்கணும். அடுத்து பகுதி 3, மொமெண்டத்தின் 3 விதிகள். சரி, இந்த அலை எப்ப உருவாகும்னு நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நாம ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு 3 மெக்கானிக்கல் விதிகளை ஃபாலோ பண்ண போறோம். இதுல யூகங்களுக்கு இடமே கிடையாது. எமோஷன்ஸை ஓரங்கட்டிட்டு இந்த 3 ஸ்டெப்ஸை தாண்டி தான் நாம உள்ளேயே போகணும். முதல் விதி, புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதியை நாம தேடணும். சார்ட்ல பாத்தீங்கன்னா இது ஒரு கம்ப்ரஷன் பாக்ஸ் மாதிரி தெரியும். அதாவது மார்க்கெட் குறியீடு ஒரு தெளிவான ரெசிஸ்டன்ஸுக்கும் சப்போர்ட்டுக்கும் நடுவுல ரொம்ப நேரமா சிக்கிக்கிட்டு இருக்கும். இந்த இறுக்கம் எவ்வளோ நேரம் நீடிக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளோ ஆர்டர்கள் குவியுதுன்னு அர்த்தம். அப்போ அதிலிருந்து வெடிச்சு வர அலையும் ரொம்ப பெருசா இருக்கும். 2வது விதி, ஒரு ஸ்ட்ராங்கான 15 நிமிட கேண்டில் இந்த பாக்ஸுக்கு முழுமையா வெளியே வந்து க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இதுல முழுமையாங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இப்படி நடக்கும்போது பெரிய நிறுவனங்களோட பணம் ஃபைனலா மார்க்கெட் தடைய உடைச்சிடுச்சுன்னு நமக்கு எந்த சந்தேகமும் இல்லாம உறுதியாயிடும். 3வது விதி, சரியான சர்ஃபோட்டை வாங்குறது. உடைந்த மரப்பலகை மாதிரி இருக்கிற ரொம்ப சீப்பான எந்த ரியல் வேல்யூவும் இல்லாத ஓடிஎம் ஆப்ஷன்களை தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. அலையில சேஃபா பயணிக்கணும்னா அதிக டெல்டா இருக்கிற ஏடிஎம் அல்லது ஐடிஎம் ஆப்ஷன்களை மட்டும்தான் வாங்கணும். அதுதான் உங்களோட உண்மையான ஸ்ட்ராங்கான சர்ஃபோர்ட். ஓகே, பகுதி 4, ஒரு வரலாற்று முன்கதை. இப்போ இந்த கான்செப்ட் எல்லாம் நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு பிப்ரவரி 2026ல நடந்த ஒரு சினாரியோவை வச்சு பார்ப்போம். இங்க எப்படி விஷயங்கள் நடக்குதுன்னு கவனிங்க. முதல் 2 நாள் கடல் ரொம்ப தட்டையா எந்த சலனமும் இல்லாம இருக்கு. அப்போ நாம எந்த அவசரமும் இல்லாம கரையில காத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் 3வது நாள் காலையில ஒரு மிகப்பெரிய பிரேக் அவுட் நடக்குது. உடனே நாம என்ன பண்றோம்? ஆட் தி மணி ஆப்ஷனை பயன்படுத்தி ஒரு துல்லியமான மெக்கானிக்கல் என்ட்ரியை போடுறோம். கரெக்டான சர்ஃபோட யூஸ் பண்ணதால நம்மளோட அந்த அதிக டெல்டா இந்த பிரம்மாண்டமான 200 பாயிண்ட் ஸ்ட்ரக்சரல் அலைய கிட்டத்தட்ட முழுசாவே கேப்சர் பண்ணிடுச்சு. நீங்களே யோசிச்சு பாருங்க, இதுதான் ஒரு சர்ஃபோ மைண்ட் செட்க்கு கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றி. இப்போ கடைசி பகுதி 5, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் விதிகள். அலைய பிடிக்கிறதுங்கிறது பாதி வேலை தான். ஆனா அந்த அலையில மாட்டிக்காம உயிர் வாழறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரிக்டான சில ரூல்ஸ் இருக்கு. மார்க்கெட்ல நீங்க தொடர்ந்து நிலைச்சு நிக்கணும்னா இந்த 3 ரூல்ஸை மீறவே கூடாது. 1, உங்களோட ஸ்டாப் லாஸை கண்டிப்பா மதிக்கணும். 2, மார்க்கெட் மறுபடியும் அந்த பாக்ஸுக்குள்ளேயே திரும்பிச்சுன்னா அது ஒரு ஃபேக் அவுட்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே வெளியே வந்துடணும். 3, உங்களோட பொசிஷன்களை ஒருபோதும் ஓவர் நைட்ல ஹோல்ட் பண்ணவே கூடாது. ஏன் தெரியுமா? டைம் டீகே ஒருபோதும் தூங்குறதே கிடையாது. நீங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும்போது கூட அது உங்களோட பிரீமியத்தை கொஞ்சம் கொஞ்சமா தின்னுக்கிட்டே இருக்கும். அதனால தான் மார்க்கெட் ஃபிளாட்டா இருக்கும்போது ஓவர் நைட்ல ஆப்ஷன்களை ஹோல்ட் பண்றவங்க அடுத்த நாள் காலையில மிகப்பெரிய லாஸோட கண்முழிக்கிறாங்க. இந்த மொத்த உத்தியோட மைய கருத்தே பொறுமையும் துல்லியமும் தான். அதான் அந்த வரி ரொம்ப அழகா சொல்லுது. ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறது ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி. நீங்க அலைய பிடிக்கிறீங்க, அதுல ரைட் பண்றீங்க, அலை உடையறதுக்கு முன்னாடியே அதிலிருந்து சேஃபா இறங்கிடுறீங்க.
ஸோ அடுத்த முறை நீங்க சார்ட்டை பார்க்கும்போது உங்களையே இந்த ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க. நம்ம தட்டையான தண்ணியில குதிச்சு மூழ்க போறோமா, இல்ல இந்த பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சரல் அலைக்காக கரையில பொறுமையா காத்துக்கிட்டு இருக்க போறோமா? சாய்ஸ் உங்க கையில தான் இருக்கு. இந்த தெளிவோட உங்களோட அடுத்த ட்ரேடிங் பயணத்தை தொடங்குங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.